தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த 2 பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். பாடல் எண் 29. குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தாய் சுழல்வன் தயிரில் பொறுமத்து உறவே அப்படிங்கிறாரு. அருமையான பாடல். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனி அப்பா ஒப்பில்லாதவனே, குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அந்த கொன்றை மலர் மாலை இருக்குல்ல, அது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். 5 இதழ்கள் இருக்கும். அதில் நம சிவாய அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ 5 இதழ் இருக்கும். அது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர் அந்த கொன்றை மலர். நிறைய பாடல்களில் கொன்றை மலர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி அது தங்கம் மாதிரி தக 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 தக்கான்னு மின்னக்கூடிய அந்த மாலையை அழகாக அணிஞ்சிட்ருக்கிறவனே, மாலையை அணிஞ்சவனே, உன்னோட திருமேனி எப்படி இருக்கும்? அழகிய செந்தாமரை மலர் போல இருக்கும்பா. செந்தாமரை மலர் என்ன கலரில் இருக்கும்? அந்த மாதிரி செந்தாமரை மலர் போல இருக்கிறவன்ப்பா நீ யாருப்பா? நீ ஒப்பில்லாதவன்ப்பா. உனக்கு யாரையாவது நிகராக கூற முடியுமாப்பா? நீ என்ன பண்ண? குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம். நீ என்னுடைய சுற்ற தொடர்பெல்லாம் அறுத்துட்டப்பா. இந்த 5 மலன்களால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தெல்லாம் நீக்கிட்ட. என்ன குற்றங்களிலிருந்து நான் செய்யாத தவறே இல்லைப்பா. நான் செஞ்ச எல்லா தவறிலேருந்து என்னைய நீ நீக்கிட்டப்பா. வெற்றி வில்லாம் கொற்றம் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய். வெற்றி வில்லாம், அந்த திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக மேருமலையை வில்லா ஆக்கினார்ல, அந்த கதையை சொல்றாரு. வெற்றி வில்லாம் மேருமலையுடைய என்னுடைய தந்தையே, என்னுடைய அப்பா, கொற்றம் சிலையாம் விலங்கல் என் தாய் விட்டுடுதி கண்டாய். அப்பேற்பட்டவன்பா நீ. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அந்த கடைகின்ற மத்து பொருந்தியவுடன், அதாவது ஒரு பாத்திரத்தில் தயிரை வச்சு அந்த மத்தை வச்சு அப்படி சுழலும்போது அந்த தயிர் எப்படியெல்லாம் சுழலுமோ அது மாதிரி இவர் என்ன பண்றாராம், மலங்கள் 5ஆல் இவர் சுழன்று கிடக்கிறாராம். அப்படி கிடக்கேன்பா நீ இப்பேற்பட்ட பெருமையை உள்ளவன் இல்லையா? நீ நான் இந்த மலங்களால் சுழன்று கிடக்கேன்னு வருந்துறேன். நீ என்னைய ஒரு காலும் விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம் விலங்கல் என் தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனி அப்பா ஒப்பில்லாதவனே மலங்கள் 5ஆல் சுழல்வன் தயிரில் பொறுமத்து உறவே அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கொன்றை மலர் மாலை எப்படி பொண்ணு மாதிரி தங்க மாதிரி தக்க 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 தக்கான்னு மின்னுதோ அந்த மாதிரி அழகான மாலையை அணிஞ்சவன்பா நீனு. உன்னுடைய மேனி எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல செந்தாமரை மாதிரி இருக்கிற மேனியை உடையவன்பா நீனு. உனக்கு நிகரானவன் யாராவது உண்டாப்பா? நீ ஒப்பில்லாதவன்பா. உனக்கு நிகர் நீதான்ப்பா. நான் எப்படி இருக்கேன்னா, ஒரு தயிரில் மத்தை போட்டு கடைஞ்சா அந்த தயிர் எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி கஷ்டப்படுமோ அது மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 5 மலங்களால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா. அது என்ன அந்த 5 மலங்கள் அப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயேயம், திரியோதாயி அப்படிங்கிற இந்த 5 மலம் இருக்கு. இந்த 5 மலத்தையும் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆணவம் அப்படின்னா நான் தான் இதை செஞ்சேன், எனக்கு மிஞ்சி யாராவது உண்டா அப்படிங்கிற தான் சொல்கிறது ஆணவம்னு சொல்கிறோம். அப்புறம் கண்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய விதிப்படி நல்லதா கெட்டதா எல்லாமே நல்வினை தீவினை எல்லாமே நம்ம விதிப்படி நடக்கிறது கண்மம்னு சொல்லுவாங்க. மாயை இந்த இந்த உடல் ஒரு மாயை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாமே பொய் தானே. அந்த மாதிரி இதை சொல்றது மாயைம்பாங்க. மாயேயம்னா மாயையினால் செய்யக்கூடிய அந்த செயல்களை மாயேயம்பாங்க. திரியோதயினா
வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மலத்தின் வழி நின்று அறிவை மயக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்டவனை வந்து ஆண்டவன் வந்து நமக்கு தெரியுமா, ஆண்டவன் இருக்காருன்னு நம்புகிறோம், ஆண்டவனை கூப்பிடு காட்டு அப்படின்னா, மாணிக்கவாசகர் பார்த்துருக்காரு, அவர் சொல்கிற எல்லாம் உண்மை அப்படின்னா ஆண்டவனை பார்த்தது உண்மையாக தானே இருக்கணும். நால்வர்கள் பார்த்ததுனால தானே பாடியிருக்காங்க. அப்போ அவங்க வழி செல்கிறோம் அப்படின்னா அது வந்து உண்மையாக தானே இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், இந்த டிரைவர் நம்மளை நல்லபடியாக கொண்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காடுறோம். ஒரு ட்ரெயினில் இல்லை ஒரு ஃப்ளைட்டில் எல்லாத்துக்குமே இந்த ரூல் பொருந்தும் இல்லையா? அப்போ ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் போகிற பயணத்துக்கு ஒரு டிரைவரை நம்பி நம்மளோட உயிரை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த உடம்பை தந்தது யார்? இறைவன் தானே. அவனை நம்ம வாழ்நாள் முழுக்க நம்பணும் அப்படிங்கிறத அது குறிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 5 மலன்களால் நான் வந்து கட்டுண்டு சிக்கி தவிக்கிறேன்ப்பா. நீ வந்து என்னுடைய இந்த 5 மலங்களை எல்லாம் போக்கிட்ட, என்னோட குற்றத்தெல்லாம் போக்கிட்ட, என்னுடைய பாவங்களெல்லாம் நீ வந்து நீக்கிட்ட, நீ வந்து நல்ல வெற்றி தரக்கூடிய அந்த மேரு மலையை, திருபுரத்தை எரிக்கிறதுக்காக இருக்கிற மேரு மலையை வில்லாக மாற்றி அப்படி ஜம்முன்னு பராக்கிரமாக நின்றவன் தானப்பா நீனு. நீ என்னோட அப்பா இல்லையா? என்னோட அப்பாப்பா நீனு. அழகாக சொல்கிறாரு, அலங்கலம் தாமரை மேனி அப்பா. அப்படி செம்பொன் தாமரை மாதிரி அவரோட உடம்பு இருக்குது. இவ்வளோ பெருமைகளை கொண்ட நீ என்னைய விட்டுடுவியாப்பா, என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி வந்து மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக இறைவனுடைய பெருமையை இந்த பாடலில் விவரிக்கிறார். 30வது பாடலை பார்க்கலாம். மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சம் சாந்து அணிச்சச்சையனே. இறைவன் எப்படிப்பட்ட மாலைகள் எப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக மாணிக்கவாசகர் இங்கே விளக்குகிறார். வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெண்மையான தலையோடிகளை அணிந்து கொன்றை மலர் பூங்கொத்துக்களை சூடி அப்படிங்கிறாரு. அது என்ன வெண்மையான தலையோடுகளை அணிந்து அப்படின்னா, தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் யாகம் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் கிட்ட வந்து வெண்தலை மினைச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தார்காணத்து முனிகள்லாம் வந்து யாகம் பண்ணும்போது சிவன் மேலே வந்து அந்த வெண்தலையை, அந்த மண்டை ஓட்டை வந்து நோக்கி சிவபெருமானை நோக்கி வீசுகிறாங்களாம். அப்போ சிவபெருமான் வந்து அதை லாவகமாக பிடிச்சி வச்சுக்கிட்டாராம். அதைத்தான் சொல்கிறாரு, வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது அப்படின்னா மலர்னு நமக்கு தெரியும், கொத்துரு அப்படின்னா கொத்து கொத்தா. இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய கொன்றை மலர், அதை வந்து கொத்து கொத்தா வச்சு அழகாக மாலையாக கட்டி அதை வந்து அணைஞ்சிருக்கிறவனே. கொத்துரு போது மிளைந்து குடர் நெடு மாலையை சுற்றி. குடர் நெடு மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, குடல்களால் ஆன மாலையை அணிந்தவர். அது என்ன குடல்களால் ஆன மாலையை அணிந்தவர்? அது ஏன் அப்படின்னா, இப்போ அதை வந்து இப்போ சிவபெருமான் தான் எப்போவுமே இருக்கிறவர். பிரம்மா விஷ்ணு அவங்கெல்லாம் வந்து அப்பப்போ மாறுவாங்க. அவங்களுடைய அந்த இது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மறையும் போது அவங்களுடைய அந்த தலைகள், அப்புறம் ஏகப்பட்ட விண்ணோர் தேவர்களுடைய குடல்கள், இதெல்லாம் வந்து எடுத்து மாலையாக அணிஞ்சுக்கிட்டவர் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெண்மையான தலையோடுகளை அணிந்து கொன்றை மலர் பூங்கொத்துக்களையும் சூடி குடல்களாகிய நெடிய மாலையையும், அந்த குடல் மாலையையும் சில பாடல்கள், சிவனுடைய படங்களை பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோடு குடல் அதெல்லாம் வந்து ஒரு மாலையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மாலையை வந்து கழுத்தில் சுற்றி அவர் வந்து எப்படி நீர் பூசியிருக்காருன்னா, தத்துரு நீருடன் ஆரச்சம் சாந்து அணி சச்சையனே. தத்துரு நீர் அப்படின்னா அப்படி நீரை வந்து விரவி உடல் முழுவதும், ஊருன்னா அப்படியே மிகுதியாக உடல் முழுவதும் அப்படி அகன்று அவர் பூசியிருக்காராம். அப்புறம் என்ன பண்ணிருக்காராம், ஆரச்சம் சாந்து, ஆரச்சா சந்தனத்தை வந்து அழகா வந்து பூசியிருக்காரு. அவர் வந்து என்ன அப்படின்னா சச்சையனே, அவர் வந்து எல்லாத்துக்கும் உட்பொருளா இருக்கிறவ அவர் தான்.
விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாத மண்டையோட்டையும் மாலையா அணிஞ்சிரு. அவர் விகிர்தன் இல்லையா, எல்லாத்துலேருந்தும் வேறுபட்டு நின்றுப்பார் இல்லையா. எல்லாரும் எங்கெங்கேயோ கோவிலில் அதில் இதில் எல்லாம் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், சுடுகாட்டில் இருப்பார். எப்படியா இருந்தாலும் மகனே நீ இங்கே வந்து தானே ஆகணும், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவன் அப்பேற்பட்டவன் இந்த சிவபெருமான். அப்பேற்பட்ட நீ என்னை எப்படி காக்கணும் அப்படின்னா, மத்துரு தன் தயிரின் புலன் தீ கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய். இவர் என்ன சொல்றாரா, அணிந்து மத்தினால் கடையப்படும் போது குளிர்ச்சியான தயிர் எப்படி அலைக்கழிக்கப்படுமோ அப்படி இவர் புலன்களால் அலைக்கழிக்கப்படுகிறாரு. அந்த புலன்களால் நான் தீப்பற்ற நான் அலைக்கழிக்கப்படுகின்றேன்ப்பா, அப்படி இருக்கிற என்னைய நீ விட்டுடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் சிவபெருமானை பற்றி சிவபெருமான் கிட்ட மாணிக்க வாசகர் தன்னுடைய நிலையை சொல்கிறாரு. மறுபடியும் பாடலை பார்க்கலாம். மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய், வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சம் சார்ந்து அணி சச்சையனே. அதாவது வெண்மையான அந்த கபாலங்களை மாலையாக அணிந்தவனே, கொத்து கொத்தாக உள்ள கொன்றை மலர் மாலைகளை சூடியவனே, குடராகிய நீண்ட மாலையை கழுத்துல சுத்தி உடம்புல அப்படியே கழுத்துல மாலையா போட்டிருக்கிறவனே, உடலெங்கும் பறந்து விளங்குகின்ற அந்த திருவெண்ணீற்றை பூசியிருக்கிறவனே. அதுக்கப்புறம் என்ன, செஞ்சந்தன சாந்து அணிந்த மெய்ப்பொருளே, நீதான்ப்பா உண்மையான பொருள், மெய்ப்பொருள்ப்பா. நான் மற்ற கடையும் போது அந்த தடுப்பான அந்த தயிர் எப்படி உடஞ்சி அப்படி கலங்கி நிற்குமோ அது மாதிரி இந்த புலன்களில் நெருப்பு பற்றி இதுன்னு நான் மத்து எப்படி அந்த தயிர் மத்து வந்தோடனே எப்படி கலங்கி நிற்குமோ அது மாதிரி இந்த புலன்களால் நான் கலங்கி நிற்கிறேன்ப்பா. நீ யாரு, இந்த பிறவிக்கு வித்து நீதானப்பா. ஒரு நல்ல விதை போட்டால் தானே ஒரு நல்ல மரம் முளைக்கும். இந்த பிறவியை எனக்கு தந்தது யாரு, இந்த வித்து நீதானப்பா. நீ என்னைய காப்பாற்ற மாட்டாயா, என்னைய விட்டுடுவியாப்பா, விட்டுடாத, காப்பாற்று அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் உருகி உருகி பாடுறாரு. நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்.